Hello friends, welcome to Velamma's Hindi Learning. In last video, we will finish this lesson. Today we will go and mark the answers. First one க்கு வந்து D mark பண்ணிக்கோங்க. Second one க்கு வந்து A mark பண்ணிக்கோங்க. Third one க்கு வந்து 3 mark பண்ணிக்கோங்க. Fourth one க்கு வந்து A mark பண்ணிக்கோங்க. Fifth one க்கு வந்து D mark பண்ணிக்கோங்க. Sixth one க்கு வந்து D mark பண்ணிக்கோங்க. Online banking is also known as net banking. Second one, money is what money does. Electronic banking is also known as NEFT. NEFT னா NEFT நம்ம எங்கேயோ படிச்சுக்கிறோம், ஞாபகம் இருக்கா? இந்த லெசன்ல தான் நம்ம படிச்சுக்கிறோம். NEFT means National Electronic Funds Transfer. இதோட ஷார்ட் ஃபார்ம் தான் நான் இங்க கொடுத்துக்கிறேன், இல்லைன்னா நம்ம பெருசா எழுத வேண்டியிருக்கும். நீங்க நேஷனல் எலக்ட்ரானிக் ஃபண்ட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் தான் இதோட ஃபுல் ஃபார்ம். நம்ம வந்து எக்ஸாம்ல கூட இதை ஷார்ட்டா கூட எழுதிக்கலாம். In the 1935 year, Reserve Bank of India was established. Barter system, exchange goods for goods. Reserve Bank of India 1935. E-money. Sorry, E-money means, sorry, I have one mistake, please. இது வராது, இங்க தான் 3 வரும், இங்க தான் 4 வரும். E-money means electronic money. Savings, consumer disposable income. Black money, tax evidence. பார்த்துக்கோங்க, இதுதான் ஆன்சர். நான் இங்க எழுதிக்கிறேன். ரோமன் வேர்ட் மொனாட்டா ஜூனோ. இதுக்கு செகண்ட் ஒனுக்கு வந்து ஆன்சர் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இதுக்கு வந்து நான் சிஏ குறிச்சுக்கிறேன். இதுக்கு வந்து பேட்டர் சிஸ்டம். செகண்ட் ஒனுக்கு வந்து நோ எஃபெக்ட்ஸ் ஆன் ப்ரொடியூஷன். வாட் இஸ் பேட்டர் சிஸ்டம் கேட்டுக்கிறாங்க. இதுக்கு வந்து நான் ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் 226 எடுத்துக்கோங்க. அதுல பேட்டர் சிஸ்டம் இஸ், அதுல இருந்து எக்ஸ்சேஞ்ச் அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ செகண்ட் ஒன், வாட் ஆர் த ரீசன்ட் ஃபார்ம் ஆஃப் மணி? ரீசன்ட் ஃபார்ம் ஆஃப் மணினா பிளாஸ்டிக் மணி அண்ட் இ மணி. இப்போ இருக்க ரீசெண்டா எது ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு கேட்டுக்கிறாங்க, அதனால இதை குறிச்சுக்கோங்க. ஷார்ட் நோட் ஆன் இ பேங்கிங் அண்ட் இ மணி. அதுக்கு பேஜ் நம்பர் வந்து பேஜ் நம்பர் 231 எடுத்துக்கோங்க. இ பேங்கிங் வந்து இங்க இருந்து அந்த கேஷ் வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. எலக்ட்ரானிக் பேங்கிங்ல இருந்து கேஷ் வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. இ மணி வந்து எலக்ட்ரானிக் மணிஸ், அதுல இருந்து எலக்ட்ரானிக் சிஸ்டம் வரைக்கும் நோட் பண்ணுங்க. இது வந்து தேர்ட் கொஸ்டின் ஆன்சர். இப்போ ஃபோர்த் கொஸ்டின், வாட் ஆர் த எசென்ஷியல் ஆஃப் மணி இன் யுவர் லைஃப்? அதுக்கு வந்து இது நம்மளே ஓனா எழுத வேண்டியது, அதனால நான் இங்க எழுதிக்கிறேன். யூஸ் பண்ணி நீங்க அப்படியே எழுதிக்கோங்க. நான் இப்போ ஃபிஃப்த் ஒனுக்கு போறேன். ஃபிஃப்த் ஒன், வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் மணி? அதுக்கும் வேல்யூ ஆஃப் மணின்னா இப்போ பேஜ் நம்பர் நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. பேஜ் நம்பர் வந்து 231. வேல்யூ ஆஃப் மணி தோ இங்க இருக்குல்ல, அதுல இருந்து கண்ட்ரி வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ சிக்ஸ்த் ஒன், வாட் இஸ் சேவிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்? பேஜ் நம்பர் வந்து இப்பதான் நம்ம படிச்சோம் போன வீடியோல. சேவிங்ஸ் வந்து இருக்கு, இங்க இருக்குங்க. பேஜ் நம்பர் 232. அதுல சேவிங்ஸ் ஆர் டிஃபைன்ல இருந்து ஃபர்தர் யூஸ் வரைக்கும் ஒரே இதுதான். அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு, த ப்ராசஸ் அதுல இருந்து ஃபியூச்சர் வரைக்கும். இது வந்து சிக்ஸ்த் ஒன்கான ஆன்சர், சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். வாட் இஸ் மீன்ட் பை பிளாக் மணி? நான் இங்க எழுதிக்கிறேன். நம்ம மார்க் பண்ணோம்னா பெருசா எழுதணும்னு அது ஷார்ட்டா பண்ணி நான் எழுதிக்கிறேன். பிளாக் மணின்னா இதை யூஸ் பண்ணி நீங்க எழுதிக்கோங்க.
and eighth one வந்து what effects of black money on economy. black money ஓட இது இருக்கு பாருங்க, effects of black money 1 2 3 4 5 இத அஞ்சுத்தையும் குறிச்சுக்கோங்க. write brief answer. what are disadvantages of barter system? page number வந்து disadvantages சொல்லிக்கிறாங்க, இத குறிச்சுக்கோங்க. பேஜ் நம்பர் வந்து 227. lack of தோ இங்க இருந்து இது வரைக்கும் குறிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பிரீஃப் ஆன்சருக்கான பிரீஃப் கொஸ்டினுக்கான ஆன்சர் இது. செகண்ட் பிரீஃப் ஆன்சர் வந்து ரைட் அபவுட் எவல்யூஷன் ஆஃப் மணி. பேஜ் நம்பர் வந்து எவல்யூஷன் ஆஃப் மணி இருக்குல்ல, அதுல காமோடிட்டி மணி, மெட்டாலிக் மணி, பேப்பர் மணி இங்க இருந்து இது வரைக்கும் குறிச்சுக்கோங்க. கிரெடிட் மணி இங்க இருந்து லாஸ்ட் வரைக்கும் குறிச்சுக்கோங்க. நியர் மணி அங்க இருந்து எக்ஸெட்ரா வரைக்கும் குறிச்சுக்கோங்க. மெட்டாலிக் மணி இங்க இருந்து இங்க வரைக்கும் குறிச்சுக்கோங்க. மெட்டல்ஸ் லைக் காமோடிட்டி மணி இந்த இயர்லியஸ்ட்ல இருந்து மணி வரைக்கும் குறிச்சுக்கோங்க. இதுதான். இப்போ வாட் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மணி அண்ட் எக்ஸ்பிளைன் இட். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மணினா இங்க இருக்கு பாருங்க, மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஆர் மீன்ஸ் ஆஃப் பேமெண்ட். இதுல இருந்து இது ஃபுல்லாத்தையும் நம்ம எழுதிக்கணும். இதுல இருந்து இது வரைக்கும் தேர்ட் ஒன்னுக்கான ஆன்சர். fourth one explain the types of bank deposits. நம்ம இப்பதான் படிச்சோம் bank deposits. இதுல இருந்து இது வரைக்கும் ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது ஃபிஃப்த் ஒன் வந்து டிஃப்ரெண்ட் பிட்வீன் சேவ்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். டிஃப்ரெண்ட் பிட்வீன் கேட்டுக்கிறாங்க. இதோ இருக்கு பாருங்க, இதுல இருந்து இது வரைக்கும் குறிச்சுக்கோங்க. எல்லாத்தையும் நீங்க டயக்ராம் போட்டு எழுதுற மாதிரி இருக்கும். எய்த் ஒன் வாட் ஆர் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் பிளாக் மணி. Sixth one brief. Sixth one இது what are the effects of black money on economy. இதையே குறிச்சுக்கோங்க. ஆனா இதுக்கு வந்து இது எழுதணும், இதுக்கு வந்து ஃபுல்லாமே எழுதணும். நான் வந்து ஷார்ட் ஆன்சர்ஸ்ல சொன்னது இது 4 மட்டும், இதெல்லாம் எழுத சொல்லல. ஆனா இது பிரீஃப்ன்றதுனால இது ஃபுல்லா எழுதணும். மார்க் பண்ணிக்கோங்க. Thank you for watching. Please subscribe this channel and any doubts write in the comment. Thank you for watching friends. Bye.